கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. ஞானமற்றவர்களைப் போல நடவாமல், ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் காலை எழுந்த உடனே தேவனுடைய சமூகத்துல 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நாட்கள் பொல்லாத நாட்களாய் இருக்கிறது, தேசத்துக்கு தேசம் யுத்தம் நடக்கிறது, மனுஷன் அழிப்பதற்கு எவ்வளோ பெரிய வெப்பன்ஸை செய்து கொண்டிருக்கிறார்கள். தகப்பனே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த நாள்ல ஆண்டவரே, நான் ஞானமாய் நடக்க நீர் எனக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி நாம் தேவனிடத்திலே கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதும் ரொம்ப கவனமாய் எடுத்து வைக்க வேண்டும். பேசுகிற வார்த்தையும் சரி, பார்க்கிற பார்வையும் சரி, நடக்கிற கால்களும் சரி, தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். மதியற்றவர்களாய் செய்துவிடக்கூடாது. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் எப்பொழுது நாம் விழுவோம், எப்போ காத்து கொண்டிருக்கிறார்கள், எப்பொழுது ஏமாறுவோம் என்று சொல்லி, அதனால தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இப்பிரபஞ்சத்திற்கேற்ற ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய முகத்தை தரிசிக்கிறவர்களாய், தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறவர்களாய். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோக ராஜ்யம் என்பது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நிமிஷமும் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷத்துல நிறைந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை என்றால் உலக கவலையில போய் கொண்டிருக்கிறோமா? உலக ஆசைவாசையில போய் கொண்டிருக்கிறோமா? இயேசுனுடைய சந்நிதி விட்டு விலகி கொண்டிருக்கிறோமா? சற்று சிந்தித்து பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. இயேசு கிறிஸ்து வருவார். அவர் வரும்போது நாம் செய்த கிரியைகள் எல்லாம் அவரோடு வருகிறது என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. அதனால ஞானமற்றவர்களாய் நடக்காம ஞானம் உள்ளவர்களாய் கவனமாய் நடக்க பார்ப்போம். கவனமா பேசுவோம். நம்முடைய வாய்க்குள்ளே, நம்முடைய உதடுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஒரு ரகசியம், அது வெளியே வந்தால் அது ப்ரமோட் ஆயிடும். பிரியமானவர்களே, நிதானமாய் பேசுங்க. மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், முதலாளியா இருக்கலாம், மேனேஜரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். தயவு செய்து ஞானமாய் பேச தேவனிடத்தில் ஆலோசனை கேளுங்கள். நிச்சயமாக பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாய் நாம் மாறுவோம். பிரியமானவர்களே, நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்க வருகிறோம்ப்பா. எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்க, ஞானமுள்ள சிந்தையை தாங்க. உங்க விருப்பத்தின்படியே நடக்க உதவி செய்யுங்க. எங்க கண்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்க செவியை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்க உதட பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்க காலை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்க கையை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்க போனாலும் உங்க சித்தத்தை செய்யக்கூடியவளா மாற்றுங்கப்பா. ஒரே ஒரு வாழ்க்கை உங்க விருப்பத்துக்கு வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.